தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா என்னமா டெண்டர் இப்படி சொதப்பிருச்சு? நீங்க எப்படியும் டெண்டர்ல ஜெயிச்சுட்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில ஸ்வீட் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் போச்சு. பைரவி ஆண்டி இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம், நீங்க எப்படி தோத்தீங்க? ஐயோ, இலக்கிய ஜெயிச்சது நினைச்சா உடம்பெல்லாம் எரியுதே. அந்த இலக்கியா ஜெயிச்சிட்டான்னு மறுபடியும் சொல்லாத. அது என் காதுல ஊசியை ஏத்துற மாதிரி சுள்ளுன்னு உயிர் போற மாதிரி வலிக்குது. இலக்கியா டெண்டரை வாங்கிட்டு எங்களை பார்த்து திமிரா பேசிட்டு போறா. எஸ்எஸ்கே தாட்சாயினா இது வரைக்கும் பிரமிப்பா பார்த்துட்டு இருந்த பிசினஸ் மேன் எல்லாம் இப்ப எங்களை கிண்டலா பாக்குறாங்க. அவளுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க, வாழ்த்து சொல்றாங்க. அதை என்னால பார்க்க முடியல. எனக்கு வர கோபத்துக்கு எனக்கும் அதே கோபம் தான். ஆனா அதுக்காக கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. பாத்துக்கலாம் விடு. என்னத்த பாத்துக்கலாம்? இலக்கிய ஜெயிச்சிட்டாங்கிறதியா? இதுக்காக தான் கௌதம் தூக்கி ஜெயில. அது வந்து டெண்டர்ல தோத்தா கௌதம் மூட் அவுட் ஆகி கடத்தி வச்சிருக்கிற கார்த்திக்க விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா அது முடியலையே. ஒரே ஒரு ரூபால டெண்டரை கோட்டை விட்டுட்டோமே. நான் உள்ள வரலாமா? வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. தாட்சாயினி நில்லு. உன் கோவம் எனக்கு புரியுது. டெண்டர் கைவிட்டு போனது என்னாலையும் தான் ஜீரணிக்க முடியல. ஆனா அதுக்கு நான் காரணம் இல்ல. என் மேல கோவப்படாத. என்ன பைரவி பேசுற? நீ கொடுத்த தகவலை வச்சுதானே இப்ப நாங்க தோத்து போய் நிக்கிறோம். அந்த இலக்கிய 3000 ரூபாய் கோட் பண்ணிருக்கான்னு நீங்க அனுப்பின மெசேஜ் நம்பித்தான் நாங்க 2995 ரூபாய் கோட் பண்ணோம். ஆனா அவ எப்படி ஒரே ஒரு ரூபாவை கம்மி பண்ணி 2994 ரூபாய்க்கு டெண்டர் அடிச்சிட்டு போனா? தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இப்ப நான் காரணம் இல்லைன்னு தப்பிக்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, டெண்டர்ல தோத்ததுக்கு நாம யாருமே காரணம் இல்ல. அந்த இலக்கியா தான் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா அஞ்சலி, நான் அவளோட டெண்டர் அமௌண்ட்டை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புனதே அவ கண்டுபிடிச்சிட்டா. இலக்கியா டெண்டருக்கு கோட் பண்ண அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். 5 ரூபாய் கம்மினா அப்போ உங்க டெண்டர் அமௌண்ட் 2995 ரூபாய். சூப்பர். நீங்களும் அஞ்சலியும் பேசினது நான் அப்பவே மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாருங்க. இவ்ளோ நடந்திருக்கு. நான் எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தும் அந்த இலக்கியா என்ன மோப்பம் பிடிச்சிட்டா. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. அந்த இலக்கியா ஜெயிச்சுட்டு ஆரத்தி வரவேற்போட வந்து என்ன கடுப்பேத்திட்டா. அண்ணி வேற அவளோட சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. நான் உங்களுக்காக உதவி பண்ண போய் இவ்ளோ அவமானத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் தெரியாம நீங்க ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? நாங்க உறுதியா ஜெயிக்க வேண்டிய டெண்டர்ல தோத்து போயிட்டோம்ங்கிற கோவத்துல இருந்த. இலக்கியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள விட 1 ரூபாய் கம்மி பண்ணி இந்த டெண்டரை ஈஸியா தட்டிட்டு போயிட்டா. அந்த இலக்கியா சரியான கிரிமினல். நாம அவகிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்.
ஏற்கனவே கார்த்திகை கடத்தி வச்சுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நமக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப டெண்டர்ல ஜெயிச்ச சந்தோஷத்துல இன்னும் ஆடுவாங்களே. ஷோ, என் கார்த்திகை நான் மீட்கவே முடியாதா? கவலைப்படாத அஞ்சலி. கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து கார்த்திகை காப்பாத்துற போராட்டத்துல இனி நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நான் தான் அவனை வளர்த்து ஆளாக்கணுங்கிற நன்றி கூட இல்லாம கௌதம் என்ன ஓரமா ஒதுக்கி அசிங்கப்படுத்திட்டான். இனி நான் அவன் மேல இறக்கம் காட்டுறதா இல்ல. உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் கௌதம் எனக்கும் விரோதிதான். இந்த நிமிஷத்துல இருந்து கௌதம் இலக்கியாவை அழிக்கிற வேலையை நாம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். சூப்பர் பைரவி. அவங்க 2 பேரும் ஒழிஞ்சாதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கு கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங்க முடிச்சிட்டு அப்பவே கௌதமுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு வக்கீல் சொன்னாரு. கவலைப்படாத பைரவி. டெண்டர்ல கோட்டை விட்டத கௌதமுக்கு தண்டனையா வாங்கி கொடுத்து நாம சரி கட்டுவோம். ஆமாப்பா, என் புருஷனை கடத்தினதுக்கான தண்டனை அந்த கௌதம்க்கு கிடைச்சே ஆகணும். நாளைக்கு நிச்சயமா அது நடக்கும். நீங்க எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சு காப்பாத்த பாருங்க. நான் அந்த இலக்கியாவை ஒழிக்க பாக்குறேன். கௌதம் இலக்கியாவை தோக்கடிக்க என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்றேன். சரி பைரவி. சரி, நான் கிளம்புறேன். வரேன் அஞ்சலி. போயிட்டு வரேன். நாம தான் கார்த்திகை கடத்தி கௌதம் அழிக்க பாக்குறோம்னு தெரியாம பைரவியும் அஞ்சலியும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்களை கடைசி வரைக்கும் இப்படியே வச்சிருக்கணும். நம்பிதான் ஆகணுங்கிறது அவங்க தலைவிதி. டேய் கௌதம், உன் அழிவு உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கடா. என்ன சார், நான் வந்த வேலையை பார்க்கட்டுமா? இத பாரு, இது ஜெயிலு. உன்னை உள்ள விட்டேன்னு தெரிஞ்சா என் வேலை போயிடும். ஏதோ எஸ்எஸ்கே எனக்கு தெரிஞ்சவருன்றதுனால இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டேன். அதோ அந்த கடைசி செல்லு தான் கௌதமோடது. சத்தம் போடாம வேலையை முடிச்சிட்டு வந்துரு. கவலையப்படாதீங்க சார், என் வேலை சுத்தமா இருக்கும். ஒரு சத்தமும் வெளியே வராது. அப்புறம் நடந்த சம்பவத்துக்கு ஒரு எவிடன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? சரி சரி, சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயிலர் சூப்பர்டென்ட் வந்துருவாங்க. இரு, ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்தா அந்த செல்லோட சாவி வச்சுக்கோ. தூங்குறியா? தூங்கு. இதுதான் உன்னோட கடைசி தூக்கம். இன்னையோடு நீ நிரந்தரமா தூங்க போற. சுத்துறதுக்கு வசதியா திரும்பி படுத்திருக்க.
எஸ்எஸ்கே சார் உன்னை கொல்ல சொல்லிட்டாரு. போய் சேரு. கௌதம் 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 ஐயோ என் பிள்ளைய கொல்றாங்களே கௌதம் ஐயோ என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயோ கௌதம் ஆண்டி ஆண்டி என்னாச்சு என்னாச்சு ஆண்டி என்னாச்சு என்னாச்சு கௌதம் கௌதம் என்னாச்சு 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 ரேவதி என்ன ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா என்ன என் பிள்ளை யாரோ ஒருத்தவங்க கத்தியால குத்திட்டாங்க. புள்ளையா? எந்த புள்ள? அதான் என் புள்ள. ஆண்டி என்ன ஆண்டி? ஓ காணாம போன உங்க புள்ள கனவுல வந்தானா? ஆமா. அதான் அந்த புள்ள இன்னும் கிடைக்கவே இல்லையே. கிடைக்காத பிள்ளைய யாரோ கத்தில குத்திட்டாங்கன்னு ஏன் கனவு கண்டு பயப்படுறீங்க? அது இல்லம்மா, ஆண்டி தான் பையனோட நினைப்பிலே இருக்காங்க. அதான் அந்த பையன் இவங்க கனவுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான். அப்படிதானே ஆண்டி? சரி சரி, உங்க பையன் சீக்கிரமே கிடைச்சிருவான், நீங்க கவலைப்படாதீங்க. வசந்த், அந்த தண்ணி எடுத்து கொடுப்பா. எடுக்கிறேம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க குடிங்க. ரேவதி, அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காம நீங்க படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன? படுத்துக்கோங்க. படுங்க ஆண்டி. நீ போப்பா. என்னது இப்படி ஒரு கெட்ட கனவு? அத்தை, என்னத்த? நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்னாச்சு? இலக்கியா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். என்ன கனவு? அந்த 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 நாகு இருக்கான்ல, அவன் ஜெயிலுக்குள்ள போய் கௌதம கத்தியால குத்திட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இலக்கியா. என்ன அத்தை இது? இப்படி கனவு கண்டா பயப்படணுமா? இலக்கியா, நீ என்ன பேசுற? நடக்க போறதுதான் கனவுல வரும்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா? என் கனவுல வந்ததை பார்த்தா என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. அத்தை, ஏன் இப்படி தேவையில்லாம கவலைப்படுறீங்க? கௌதம்க்கு ஒன்னும் ஆகாது, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எனக்கு என்னமோ பதட்டமா இருக்கு இலக்கியா. அந்த எஸ்எஸ்கே வேற என் புள்ள மேல கோவமா இருக்கான். அவன் அந்த நாகு அனுப்பி ஏதாவது செஞ்சிருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இலக்கியா. நீ உடனே கிளம்பி வா, நம்ம 2 பேரும் போய் கௌதம பாத்துட்டு வந்துடலாம். எங்க? ஜெயிலுக்கா? ஆமா இலக்கியா, என் பிள்ளைய கண்ணால பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஈஸியா அவரை பாத்துட முடியாது, அதுக்கு அனுமதி எல்லாம் வாங்கணும். அதுவும் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல எப்படி அனுமதி கொடுப்பாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா என் புள்ளைய நினைச்சு எனக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது, அது எனக்கு தான் தெரியும். இப்ப என்ன, கௌதம் நல்லா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நான் டெண்டர்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக நாளைக்கு கௌதம பார்க்க போறேன். பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன், ஓகேவா? இலக்கியா, அப்போ என்னையும் கூட்டிட்டு போய் இலக்கியா. நீ கூட்டிட்டு போலனா நானே என் பிள்ளைய தேடி ஜெயிலுக்கு போயிருவேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சரி, நீங்க அப்ப ரெடியா இருங்க, நாளைக்கு காலையில நம்ம கௌதம பார்க்க போலாம். சரி இலக்கியா. இங்க பாருங்க, மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க அத்தை. இனி எங்க தூங்குறது? என் புள்ளைய கண்ணால பாக்குற வரைக்கும் நிம்மதியா எனக்கு தூக்கமே வராது இலக்கியா. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? போய் தூங்குங்க, காலையில நான் ஃபோன் பண்றேன். வச்சிட்டுமா? சரி இலக்கியா. டெண்டர் என்னாச்சுன்னு தெரியலையே. இலக்கியா ஜெயிச்சிருந்தா இந்நேரம் என்கிட்ட ஓடி வந்து சொல்லிருப்பாளே. என்னாச்சு? டெண்டர் யாருக்கு
எனக்கு கிடைச்சிருக்கும். கௌதம் சார், ஆ? உங்களை பார்க்க உங்க ஒய்ஃபும் கெஸ்டும் வந்திருக்காங்க. கெஸ்டா? யாரா இருக்கும்? இதோ வரேங்க. கௌதம், இலக்கியா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்ட. அம்மா, டெண்டருக்கு போனியே, ரிசல்ட் என்னாச்சு? நீ தானே ஜெயிச்ச? நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா அது மிஸ் ஆகுமா? நாம டெண்டர்ல ஜெயிச்சிட்டோம் கௌதம். எஸ், சூப்பர் இலக்கியா. நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நீ சாதிச்சிட்ட. நீ சாதிச்சிட்ட இலக்கியா. கௌதம், சத்தம் போடாதீங்க. என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல இலக்கியா. இந்த டெண்டருக்காக தானே எஸ்எஸ்கே வந்து தாட்சாயினியும் சதிச்சு என்ன ஜெயில போட்டாங்க. இப்ப அவங்க ஆசை நிறைவேறாம போயிடுச்சுல்ல. ஆஃப்டர் ஆல், பணம் சொத்துக்காக என்னையும் கார்த்திகையும் ஆளுக்கு ஒரு பக்கம் அடைச்சு வச்சு என்ன அடக்கிடலாம்னு நினைச்ச எஸ்எஸ்கே தாட்சாயினியோட திட்டம் இப்ப தோத்து போயிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் தோத்து போய் முகத்தை தொங்க போட்டு நின்னத நேர்ல பார்க்க முடியாம போயிடுச்சே. எனிவேஸ், ரொம்ப தேங்க்ஸ் இலக்கியா. என்ன கௌதம், எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள் கலந்துக்கிற போட்டியில நீ தைரியமா களத்துல இறங்கி எஸ்எஸ்கே தாட்சாயினியோட மோதி கஷ்டப்பட்டு இந்த டெண்டர்ல ஜெயிச்சிருக்க. நம்ம கம்பெனியோட கௌரவத்தை நீ காப்பாத்திருக்க. உனக்கு எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது இலக்கியா. நான் டெண்டருக்காக கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த கஷ்டத்தை கொடுத்தது எஸ்எஸ்கே தாட்சாயினி இல்ல, பைரவி மேடம் தான். என்ன சொல்ற? ஆமா கௌதம், கடைசி நேரத்துல பைரவி மேடம் நான் கோட் பண்ணி வச்சிருந்த டெண்டர் அமௌண்ட திருடி எஸ்எஸ்கே தாட்சாயினிக்கு கொடுத்துட்டாங்க. பைரவி அம்மா நமக்கு எதிரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப எதிரியாவே மாறிட்டாங்களே. சின்ன வயசுல இருந்து அவங்க பாசமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அன்பை அசிங்கப்படுத்திட்டாங்களே. என்கிட்ட உண்மையான பாசம் அன்பை காட்டுறது நீ, ஜானு, ரேவதி அம்மா மட்டும்தான். அம்மா, அவங்க எப்படி இருக்காங்க? அத ரேவதி அம்மா கிட்டே கேட்டுக்கோங்க. உங்களை பாக்கணும்னு அடம் பிடிச்சாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? கெஸ்ட்னு சொன்னாங்களே, அது அம்மா தானா? ஆமா கௌதம். அத்தை, கௌதம், கௌதம், உன்னை இந்த கம்பிக்குள்ள பாக்குறதுக்கு என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நீ எப்படி இருக்க கௌதம்? நான் நல்லதாமா இருக்கேன். உங்க உடம்பு இருக்கிற சூழ்நிலையில நீங்க எதுக்குமா இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க? உன்னை கண்ணால பாக்குற சந்தோஷத்தை இழந்துட்டு உயிரை பாதுகாத்து நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? அந்த எஸ்எஸ்கே சதி செஞ்சு உன்னை ஜெயில போட்டான்னு தெரிஞ்சதும் நான் பட்ட வேதனை அந்த கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஜெயில ஆபத்து இருக்கிற மாதிரி அத்தை கனவு கண்டு எனக்கு அர்த்த ராத்திரியில போன் பண்ணி என் புள்ளைய பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த எஸ்எஸ்கே ரொம்ப மோசமானவனாச்சுப்பா. அடுத்தவங்களை அழிக்கிறதுக்குனே பிறந்த அரக்கன். இலக்கியா என் கையை கட்டி போட்டிருக்கா. இல்லனா அந்த விஷத்தாலே அழிச்சிருப்பேன். அத்தை, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? கூடிய சீக்கிரம் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியோட சதியை உடைச்சு கார்த்திக்க மீட்டு கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம். ஆமா இலக்கியா, என்ன ஜெயில போட்டோன்னு எஸ்எஸ்கே ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த டெண்டர் தோல்வி பெரிய அடியா இருக்கும். கூடிய சீக்கிரம் நான் வெளியில வந்து இதை விட பெரிய அடியா தருவேன். அவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது, வேரோட அழிச்சு. அப்பா மகன்னு தெரியாம இப்படி மோதிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வரும்னு தெரியலையே. கௌதம், உன் நல்ல மனசுக்கு கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. உனக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை எடுத்துக்க. சாப்பிடுற பொருள் எதையுமே உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் புடவை மடிப்புல கோவில்ல கொடுத்த சக்கரை பொங்கலை மறைச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த சாப்பிடு. சாப்பிடு. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.